வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. உட்காந்து நிதானமாக சாப்பிட முடியாமல் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி டக்குன்னு 2 நிமிஷத்தில் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியும் அதே சமயத்தில் ஃபில்லிங்காக இருக்க மாதிரியும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் ஆம்லெட், அதுவும் 2 மெத்தடில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல முட்டையை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி எடுத்துக்கணும். இந்த 3 முட்டைங்கிறது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்லெட் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் அல்லது விஸ்க் அல்லது பீட்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் கூட நம்ம நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கணும். நான் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, அப்புறம் பொடியாக நறுக்குன தக்காளி 1, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம சரியாக கலந்து விடலை அப்படின்னா இந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே ஒரு சில இடங்களில் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ முட்டையை பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் விருப்பப்படலை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் முட்டை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை 2 பக்கமும் அந்த முட்டைக்குள்ளே நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல் அல்லது பேனில் முதல்ல சேர்த்துடணும். நம்ம ப்ரெட்டை அந்த முட்டையில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் இதில் ஒன்றும் சேர்ந்துருக்காது. அதனால் தனியாக நம்ம எடுத்து இந்த ப்ரெட்டு மேலே திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டினால் நல்லா அதை அழுத்தி விட்டோம்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த ப்ரெட்டோட நல்லா ஒன்று சேர்ந்துடும். நம்ம ப்ரெட்டை திருப்பி போடும்போது இதெல்லாம் கீழே உதிராமல் இருக்கும். ப்ரெட் அடியில் நல்லா அந்த மாதிரி டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ விருப்பப்பட்டால் இதுக்கு மேலேயும் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயில் பட்டரை ப்ரெட் மேலே தடவிக்கணும். இந்த பக்கமும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி அந்த வெங்காயம் தக்காளிலாம் ப்ரெட்டோட நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம இதை கரண்டினால் திருப்பி போட்டுக்கணும். கரண்டினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா அடியில் இருக்க முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன்லேருந்து பிரெட் ஆம்லெட் நம்ம வெளியே எடுத்துடலாம். சுட சுட ரொம்ப டேஸ்டியாக நம்ம பிரெட் ஆம்லெட் இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணால் 8லேருந்து 10 ஸ்லைஸ் வரைக்கும் நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணலாம். அடுத்த மெத்தடில் பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு தோசைக்கல் அல்லது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பட்டர் அல்லது எண்ணெய் தடவிக்கணும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு முட்டை கலவை இதில் சேர்த்துக்கணும். ஒரு ப்ரெட்டை எடுத்து அந்த முட்டை கலவையில் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டு அந்த தடவுன பக்கம் மேலே இருக்க மாதிரி அந்த ஆம்லெட் மேலே வச்சுக்கணும். இப்போ ஆம்லெட் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது இந்த 4 பக்கமும் அந்த ப்ரெட்டில் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். ப்ரெட்டோட அந்த மேல் பக்கம் இந்த முட்டை கலவை கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம ஆம்லெட் அந்த மாதிரி மடக்கி போடும்போது அந்த ஆம்லெட் இந்த ப்ரெட்டு மேலே நல்லா ஒட்டிக்கும். 4 பக்கமும் ஆம்லெட் அந்த மாதிரி ப்ரெட்டு மேலே திருப்பி போட்டதுக்கப்புறம் கரண்டினால் நல்லா அழுத்தி விட்டுக்கணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா அந்த ஆம்லெட் ப்ரெட்டில் நல்லா சார்ந்துருக்கும். இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பியும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லெட் தோசைக்கல்லேருந்து அல்லது பேன்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூடான டேஸ்டியான ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணால் 3 ப்ரெட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நம்ம சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். இந்த பிரெட் ஆம்லெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த பிரெட் ஆம்லெட் சூடாக சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இன்றைக்கே இந்த பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.